அனைவருக்கும் கார்த்திகை தீப ஒளி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் இது புதினா மட்டன் மசால் கிரேவி. ரொம்ப சூப்பராக நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மட்டன் மசால் மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 கிலோ கறி நம்ம முதல்ல எடுத்து 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் எல்லாம் போட்டு மட்டனை நல்லா பிரட்டி ஊற வச்சுருங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் மட்டனுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே மட்டன் நல்லா ஊறிடும். நீங்கள் இதை குக்கரில் செய்யவே தேவையில்லை. தயிர் ஊற்றி நம்ம இது மாதிரி பிரட்டி வைக்கிறதுனால கறி நல்லா பஞ்சு போல் வெந்துடும். உங்களுக்கு நீங்கள் குக்கரில் வச்சு செய்ய அவசியமே தேவையே இல்லை. அதனால் நீங்கள் எப்பயும் மட்டன் மட்டும் வாங்கினீங்கன்னா இது மாதிரி பண்ணுங்கள். கறி எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். கறி ஊறட்டும். இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 6 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 7 பல் பூண்டு, 1 கை புதினா, 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக திப்பியாக அரைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சா டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி, டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். இருந்தாலும் இது மாதிரி கொரன்னு அரைக்கிறப்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் பட்டை, கிராம்பு, கறிப்பூ, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ எல்லாம் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்க போட்டுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி புதினா போட்டு நம்ம செய்கிறதுனால இந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு மட்டன் கிரேவி ஸ்மெல் வரவே வராது. இந்த டேஸ்ட் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இப்போ பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா 3 வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 2 வெங்காயம் நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம். இதில் 3 வெங்காயம் ஈவனாக தக்காளி 3 தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். மற்ற ஆனியன் மாதிரி இதை ரொம்ப பொன்னிறமாக வதக்க தேவையில்லை. ஒரு கண்ணாடி பதம் வந்தோன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இந்த அளவு வந்தால் போதும். இதோட நம்ம தக்காளி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ஆனியன் 3னா தக்காளியும் 3 சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதோட நம்ம புதினா அரைச்சி வச்சுருக்க புதினாவையும் இதோட சேர்த்து புதினா மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால கொஞ்சம் உடனே நம்ம மட்டன் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது மாதிரி டைமில் நம்ம மட்டனை சேர்க்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடணும். அந்த தக்காளி தனியாக தோல் உறிஞ்சி வரும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ மட்டனை நம்ம சேர்க்கலாம். இதோட ஆல்ரெடி தயிரில் ஊற வச்சதுனால இதில் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் காரம் கொஞ்சம் உண்டனாவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு, குழம்புக்கு எதை நீங்கள் மட்டன் செஞ்சாலும் தயிரோடு பிரட்டி வச்சு செய்யுங்க.
கறியில் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் கறி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மட்டன் வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி திறந்து கிளறி விட்டுக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் வேக வைக்கலாம். அது வேகட்டும். இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி வரமிளகா ஒரு 15 பீஸ் வரமிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 15 20 கூட இருக்கும். 20 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 15 20 பீஸ் இருக்கும். சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வறுத்துக்கலாம். முதல்ல இதை வரமிளகாயை வறுத்து தனியாக எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் சோம்பு மிளகு இதெல்லாம் சேர்க்கணும். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். மிளகு நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா காரமாக நல்லா இருக்கும். ஜீரகம் 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து இதை முதல்ல வறுத்துக்கோங்க. நல்லா அந்த வாசனை மிளகு படபடன்னு வெடிக்கும். அந்த டைமில் முந்திரியை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்க்காதனால முந்திரி சேர்த்துருக்கோம். முந்திரி சேர்க்குறப்ப நம்மளுக்கு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றுறதை விட முந்திரி சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா நைஸாக மசாலா எப்படி அரைப்போமோ எப்பயும் போல் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கருகை மட்டும் விட்டுறக்கூடாது. அந்த ஸ்மெல் வந்துடும். அந்த வாசனை வரப்பையே மிளகு ஜீரகத்தை நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்கு கொடுக்கும். அதனால் தண்ணி நல்லா கொஞ்சம் உண்டனவே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கரெக்டாக அந்த மசாலா பச்சை வாசனைலாம் போய் கரெக்டாக திக்காக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா திக்காக நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் உண்டனவே ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலாக மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வரமல்லி இல்லை, அதனால் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வரமல்லி இருந்தால் வறுக்கிறப்ப வரமல்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வரமல்லி இல்லை, அதனால் நான் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா திக்காகிடுச்சு. அவ்வளோதாங்க. ஃபைனலாக பட்டர் 1 துண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சப்பாத்தியோட இந்த புதினா மட்டன் மசால் கிரேவியை சாப்பிட்டு பாருங்கள்.